சென்னையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்து வருவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் மேடவாக்கம், வேளச்சேரி, தேனாம்பேட்டை, ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, மழை குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 17ஆம் தேதி வரையிலுமே அந்த கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதற்கு பிறகாக 2 நாட்கள் 19ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், அதே போல தேனி, மலைப்பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் ஆங்காங்கே மேகமூட்டத்துடனும் இரவிலிருந்தே மழை என்பது பெய்து வருகிறது. லேசானது முதல் மிதமான மழையாக பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல பல்வேறு இடங்களில் நேற்று இரவிலிருந்தே மழை என்பது பெய்து வந்து கொண்டிருக்கிறது. வானம் மேகமூட்டத்துடன் தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அதிகப்படியாக 10.30 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5.80 சென்டிமீட்டர் மழையும், விருதுநகர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், அதே போல நாகை மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. கோடைக்கால மழை என்பது தற்பொழுது சற்று அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் இயல்பை விட இந்த கோடைக்கால மழை என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.